வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அதாவது நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேங்க. போயிட்டு அங்கே சாப்பிட்ற நேரம் வரும்போது நான் தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தேன். அப்படி பேசும்போது அவர் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன்னு வைங்களேன். அவர் கேட்டார், என்ன டேப்லெட்லாம் போடல? என்னடா டேப்லெட் போடலன்னு கேட்குறேன்ட்டு யோசனை பண்ணேன். இல்லைங்க, எனக்கு இதில் மார்னிங் தான் போடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ அது ஒரு பயமாக இருக்குங்க. டேப்லெட்லாம் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னால் வச்சுக்கிறேன், உடம்பு முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அது ரெண்டாவது அட்வைஸாக இருக்கும். நல்லா இருந்தால் கூட. அப்புறம் அவரை பார்த்தா இந்த டெய்லி ஷீட்டில் ஒரு 4-5 மாத்திரை வச்சுருந்தார் கலராக. சாப்பிட்றதுக்கு அந்த 4 மாத்திரை இன்னும் போட்டார். அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு 5 மாத்திரை போட்டார். உங்களுக்கு நான் இல்லை, நான் வீட்டில் போய் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம போட்டால் கூட இல்லைன்னா கூட போட்டேன்னு சொல்லுங்கள். அதுதான் இப்போதைக்கு இதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம ஆளுங்களே நம்ம இன்னும் மாத்திரை போடாமல் இருக்கீங்க, பார்த்து உடம்பு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவங்க என்னமோ நம்ம மேலே அட்வைஸ் பண்ணாமல் சொல்லி நம்மளே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க சொல்லுது. அதே மாதிரி சரின்னு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நான் சில டேப்லெட்லாம் வாங்கணும். ஏன்னா நான் மாத்திரை இல்லாமல் இப்போ இருந்தேன்னா ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். மாத்திரை போட்டால் தான் இப்போது நம்மளும் ஒரு சொசைட்டியில் ஒரு மதிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த கொஞ்சம் உங்களுக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் வரும். 50 years 60 போனாலே அதெல்லாம் கண்டிப்பாக வரும். காரணம் அதுதான் நம்ம கவர்மெண்ட்லேயே 60க்கு மேலே தூக்கிடுறாங்க. நீ இது மேலே இருந்தால் நீ டென்ஷன் ஆகிவிடாது. இருக்கிற வரைக்கும் நல்லா டென்ஷன் ஏற்றி விட்டு 60க்கு மேலே நம்மளுக்கு இதுதான் அனுப்புகிறாங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக அப்படியே வந்துடணும். ஓகேங்களா? ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு பல் டாக்டர்கிட்ட ஒரு கிராமத்துக்கார் போகிறார். அவர் ரொம்ப, அதாவது பல் டாக்டர்கிட்ட போகிறாரு. போனோடனே அந்த டாக்டர் வாங்கன்றாரு. என்ன விஷயம்னா, எனக்கு இந்த பல் ரொம்ப வலிக்குது. சரி செக் பண்ணுறாரு. பார்த்துட்டு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குப்பா இந்த பல், இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும்ன்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கிராமத்துக்காரர், எவ்வளோ செலவாகும்னாரு. இது எப்படியும் ஒரு 1500 கிட்ட ஆகிடும். ஏன்னா இது அந்த ஈரல்லாம் நிறைய இருக்குது. அந்த பல் உள்ளே போய் மாட்டிச்சு, அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இது கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்காக 1500 ஆகணும். 1200 என்னமோ சொல்கிறார். இல்லை அதோட கம்மியாக எடுங்க. அதோட கம்மினா 500 இருக்குது. நான் அதுக்கும் கம்மியாக இருந்தால் பாருங்கள், எனக்கு அதுக்கும் கம்மினா 200 கூட நான் எடுத்துருவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அது வலி இருக்கும், உன்னால் வலி தாங்க முடியாது அப்படின்றார். அதுக்கு இந்த கிராமத்துக்கார் சொல்கிறார், எவ்வளோ வலினா நான் தாங்குவேங்க, உங்களுக்கு என்ன, நான் 200 மேலே நான் தரமாட்டேங்க, அந்த பல்லை எடுத்துருங்க, அந்த பல்லு தான் வலிக்குது, அதை எடுத்துருங்க. இப்போ அதை எடுத்தால் ரொம்ப வலிக்கும் ஒன்று கேட்டார். நான் வலியை தாங்குறேன்னு உங்களுக்கு என்னான்றார். சரின்ட்டு அவரும் அந்த பல்லை எடுத்துடலாமே அப்படி. வேறு யாவது பேஷண்ட் வரனால இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த பல்லை எடுக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிப்போது அந்த பல்லை கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க. எடுத்து இவர்கிட்டே காமிச்சு எடுத்துட்டேன் பாரு. ரைட்டுண்ணா, வலி இல்லையான்னு. நான் தான் தாங்கிட்டேன்ல. என்ன 200 கொடுத்துட்டு அவர் போகிறார். அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு, இங்கே வாப்பா, எப்படி வலி இல்லையான்னு. நான் தாங்குவேன் வலியலான்னு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அது மாதிரி பல்லு அது எடுத்தால் எப்போப்பட்டவனுக்கும் வலி இருக்கும், இவர் எதுவுமே இல்லையான்ட்டு இவராக அவனுக்கு ஒரு 1000 தராரு எக்ஸ்ட்ரா. இதை வச்சுக்கோங்க, இதை மாதிரி பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவனை சர்டிஃபிகேட் பண்ணி 1000 கொடுக்குறாரு. அவனை வாங்கி போயிடுறான். அன்றைக்கி ஈவினிங்கு இந்த டாக்டர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஏதோ ஜாலியாக பேசும்போது இன்றைக்கி நான் அப்படியே கலந்து பேசும்போது இவர் சொல்கிறார், இன்றைக்கி எங்கள் கிளினிக் ஒரு பேஷண்ட் ஒருத்தவன்னா கிராமத்துக்கார மாதிரி இருந்தான். ஆனால் அவன் பல் எடுக்கிறது 1200 சொன்னேன், அவ்வளோ பைசாலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் 200 அப்படியே பல்லே பிடிங்கி எடுத்துட்டேன். வலி இல்லைன்னு கட்டின்னு போனான். நான் எவ்வளோ கேட்குறேன், வலி எடுக்கும்பா மயக்கம்னு. ஒன்றும் இல்லை இருந்தான்ட்டு. அப்புறம் நான் அவனை மெச்சு நானே 1000 போட்டு கொடுத்தேன்னா. உடனே அவன் கூட இருந்தவன் எல்லாம் டாக்டர்ஸில் அவன் எப்படி இருந்தானா அப்படி இருந்தானான்னு கேட்டான். ஆமாப்பா, உயரமாக கொஞ்சம் கனமாக இருந்தான். அடப்பாய், அவன் தான்ப்பா என்கிட்ட வந்தான் காத்தால். இது எப்போ நான் காத்தால் தான் நடந்திருக்கு. என் கிளினிக் 9 மணிக்கு வந்தான். வந்துட்டு இது மாதிரி சொன்னேன், 1200 நானும் தான் சொன்னேன். சரின்னு ஒரு பல்லுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு அப்படின்ட்டு இன்னொரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவனை காணோம். அவன் தான் இங்கே 200 எடுத்துன்னு போயிட்டான். இதில் பாருங்கள், அதாவது படித்த டாக்டர்கிட்ட ஒரு கிராமத்துக்கு ரொம்ப அழகாக இது பேர் தான். இதுக்கு
படிப்பு முக்கியம் கிடையாதுங்க. ஒரு சிந்தனை, ஒரு ஸ்பாட், அந்த ஒரு டக்குனு ஒரு ஐடியா வருதுல்ல, அதான் விஷயம். அதுக்காக அது மெச்சலாம். நம்ம அந்த டாக்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கொடுத்தாருப்பார். அதனால் ஈஸியாக அவன் தட்டு போயிட்டான், அந்த விஷயம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வெற்றி லைஃப்பில் நம்மளுக்கு வெற்றி எப்படி வருதுங்களா, 60 வயசுக்கு மேலே நோய் இல்லாமல் வந்தனா, அதாவது எந்த வித பிபி சுகர் அதெல்லாம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நோய் இல்லைன்னா ரொம்ப எப்போ பாரு எனக்கு வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிற மாதிரி, அந்த நோயெலாம் இல்லாமல் 60 வயசில் இருந்தோன்னா அது பெரிய வெற்றிங்க அப்படின்றாங்க. 70 வயசில் மற்றவங்களுக்கு பாரம் இல்லாமல், அதாவது மற்றவங்க தொல்லை இல்லாமல் நம்ம வேலையை நம்மளே செய்யலாம். ஏன்பா நான் குளிக்க போகிறேன், தண்ணி வை, நான் போகிறேன், இங்கே டவல் போடு அப்படின்னு சொல்கிறேன். சில இதெல்லாம் என் செருப்பு எடுத்து போடு, நான் இங்கேருந்து வரணும், அந்த மாதிரி எந்த வேலையும் மற்றவங்களுக்கு கொடுக்காம, காஃபி நம்மளே போய் எடுத்துக்கிறது, காஃபி சாப்பிட்டோன்னா அந்த டம்ளர் எடுத்து போய் கிச்சனில் போடுறது, கழுவ வேணாம், அந்த இந்த சிங்கில் போட்டாலே அவங்க எடுத்துப்பாங்க. அது மாதிரி வேலையை நம்மளே செஞ்சால் அது நம்மளுக்கு கிடைக்கிற வெற்றிங்க. நம்ம சாப்பிட்ற டிஃபன் தட்டை அந்த டிஃபன்லேயே அதை பிளேட்லேயே கை கழுவாமல் அதை எடுத்து அந்த சிங்கில் போட்டு அங்கே கை கழுவி நம்ம வேலையை நம்மளே பார்த்தோன்னா அது அந்த 70 வயசுக்கான வெற்றி. 75 வயசில் என்ன வெற்றினா, உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாம் நம்ம 75 வயசுனா நம்மகிட்ட பேச பயப்படுவாங்க, எப்பப்போ நம்மளுக்கு தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் இப்போ தான் செல்ஃபோன் கண்டுபிடிச்சா நம்மளுக்காக தாங்க. இந்த நேரத்தில் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி அந்த பழைய நினைவுகள்லாம் எடுத்துன்னு வைங்க, அது ஒரு டைம் நல்லா போகும். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் நினைவு தான் நம்ம நிறைய நேரம் கொள்ளும். நம்ம பிறந்ததுலேருந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஸ்கூல் ஒரு 15 வருஷம் எடுத்துருக்கு, மீதி ஆஃபீஸ் எடுத்துருக்கு. வீட்டில் இருக்குது இந்த 60க்கு மேலே தான், அதுக்கு முன்னே 4 வயசுக்குள்ளே தான். அதனால் அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேலை செய்கிற இடம் மற்றவங்கிட்ட ஏதோ ஒன்று பேசி மனசை கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக வச்சுருங்க, அது உங்களுக்கு வெற்றிங்க. 75 வயசுல ஏதோ எனக்கு என்ன பார்க்குது அப்படின்னு இருக்கக்கூடாது, பேசணும். அதாவது மற்றவங்க இதுவும் நம்ம கேட்டுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற இதை ஷேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணால் அந்த 75 வயசில் நீங்கள் பேச்சு துணை வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றின்றாங்க. அதுக்கப்புறம் 80 வயசில் மற்றவங்க துணை இல்லாமல் நீங்கள் வெளியே போயிட்டு 80 வயசில் அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கலாம், நீங்கள் வெளியே போயிட்டு கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஞாபகம் அதை மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் 80 வயசுக்கு மேலே நீங்கள் வெளியே போயிட்டு கரெக்டாக நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் தாங்க சூப்பர், உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதில் நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, 60 வயசு 65 வயசுன்னு சொல்கிறேன்ல, நம்மளுக்கு எப்போ அதாவது ஒரு கிடினஸ், இந்த மயக்கம் இல்லை தள்ளாட்டம் வருதுன்னு எப்படின்னா, இந்த 60 வயசு மேலே நம்ம ஒரு பேண்ட்டு போடும்போது நடு ஹாலில் நின்று போடுங்களேன், எந்த வித பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் விடாமல் போட்டிங்கன்னா அதாங்க சூப்பர் அப்படின்வேன். இதுதான் இன்றைக்கி விஷயம். 80 வயசில் நீங்கள் மற்றவங்க துணை தான் போனால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க விஷயம். மீதி நாளைக்கு பேசலாமா? ஓகே, பாய்.